வெல்கம் பேக் டு எஸ்டி வியூவர்ஸ். டுடே இன்னைக்கு நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசியில் சீவலப்பேரி குளம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னக்கூட்டி அந்த குளத்தை யாரும் பராமரித்ததில்லை. பராமரிச்சிருப்பாங்க, மேபி இப்போ அதை யாரும் கண்டுக்கிடாமல் இருந்தாங்க. அதனால் அந்த பக்கம் இப்போ யாரும் போகிறதும் இல்லை. இப்போ அந்த குளத்துக்கு புதுசாக போகிறதுக்கு நம்ம பர்னு சில்க்ஸுக்கும் ராயல் என்ஃபீல்டு ஒர்க் ஷாப்புக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிமெண்ட் கிளாம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி. இது வழியாக இப்போ நம்ம அந்த சீவலப்பேரி குளத்துக்கு உள்ளே போகலாம். சீவலப்பேரி குளத்துக்கு உள்ளே போகிறது மேட்ரு இல்லை, அதுக்கு வந்து வேறு வழிகள் இருந்தது. இப்போ அதில் புதுசாக அமைச்சிருக்காங்க, நடைபாதை அமைச்சிருக்காங்க. அந்த நடைபாதை மக்களோட பயன்பாட்டுக்கு திறந்துருச்சா இல்லையான்னு கேட்டால் எனக்கு கரெக்டாக தெரியாது. இருந்தாலும் இப்போ இதை மக்கள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஸோ இதோட வியூஸ் எப்படி இருக்குது, இது இந்த தென்காசியை சார்ந்த அழகை எப்படி மேம்படுத்தி காமிச்சிருக்கு, உண்மையிலேயே ஸ்மார்ட் சிட்டியாக திருநெல்வேலி ஆகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நம்ம தென்காசி ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். தென்காசி மாவட்டமானதுக்கு அப்புறமாக முதல் முறையாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்கும்போது கடந்த 6 மாத காலமாக வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. 3 மாதம் முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டதுக்கு லாஸ்ட் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும் இது ஓப்பன் பண்ணின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலே இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. காலையில் மார்னிங்கில் வாக்கிங்லாம் போகிறவங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் குளம் மாதிரி தான் இருந்தது, இப்போ அதை வந்து ஃபுல்லாக வறண்டு போயிருக்கு. அட்லீஸ்ட் இந்த குளத்தையாவது நம்ம சேவ் பண்ணுவோம்னு சொல்லி இதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. இதை வயக்காடாக விட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இதை ஃப்ளாட் போடுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. சரி, இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பாலம் கரெக்டாக நம்ம பர்னி சில்க்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுன்னு சொன்னோம். இது உள்ள டாஸ்ட் டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. இந்த வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா இளஞ்சி, தென்காசியிலேருந்து இளஞ்சி போகிற வழியில் மஞ்சனா சுடலைமாடசாமி திருக்கோயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆற்று பாலம் மாதிரி ஒன்று வருது. இந்த பாலத்தோட முடிவு வரைக்கும் அந்த நம்ம நடைபாதை வந்து வருது. இந்த 2 கோயில்களுக்கும் சென்று வர இந்த பாலம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நடைபாதையை மக்கள் பயன்படுத்தி அதை நல்ல முறையில் பேணி காக்கணும்னு நம்ம எஸ்டி வியூஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த சைட்லேருந்து இந்த வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காசி விஸ்வநாதர் கோயிலும் தெரியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் SJ Cam 6ல் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த கேமராவில் ரெஸ்ட்ரோ டைப்பு மாடலில் வீடியோஸ் எடுத்தேன். பட் இது வியூஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் டைம் ஃபிலிமோராவும் யூஸ் பண்ணுறேன், அதாவது எடிட்டிங் டூலில். எந்த அளவுக்கு எனக்கு நல்லா வந்திருக்குதுங்கிறது எனக்கு கிளியராக தெரியலை. இது பற்றின ஏதாவது கமெண்ட்ஸு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் இதை நீங்கள் திருத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இந்த பாலம் யார் மூலமாக திறந்தது, இல்லைனா வந்து வேறு எதுவும் டீட்டெயில் வேணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்ட்ரோ டைப்பில், அதாவது SJ Cam 6ல் ரெஸ்ட்ரோ டைப் அந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். வீடியோஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.